சின்னதா இருக்கும் ஒரு சீஸ் சாண்ட்விச்க்கு கூட ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சாண்ட்விச்னு சொல்லப்படும் இந்த உணவு 18ஆம் நூற்றாண்டில் ஜான் மாண்டகு என்பவருடன் தொடர்புடையது. அவர் விளையாட்ட நிறுத்தாம சாப்பிட வேண்டும் என்பதற்காக பிரெட் நடுவில் மீட் வச்சு சாப்பிட்டாராம். அதுவே சாண்ட்விச்க்கு ஆரம்பம். பிறகு 19ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்துல டீ கல்ச்சர் ரொம்ப பிரபலமானது. அதில் முக்கிய பங்கு வகித்தவர் ஆனா, டச்சஸ் ஆஃப் பெட்ஃபோர்ட். அவர்கள் ஆஃப்டர்நூன் டீ நேரத்தில் சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அதுல தான் ஃபிங்கர் சாண்ட்விச்சஸ் உருவானது. இந்த ஃபிங்கர் சாண்ட்விச்சஸ்ல சீஸ் ஒரு முக்கியமான ஃபில்லிங்கா மாறியது. ஏன்னா சீஸ் எளிவா கிடைக்கும், ருசியும் நல்லா இருக்கும். அதனால் பிரெட்டுக்கு நடுவில் சீஸ் வைத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த மினியேச்சர் சீஸ் சாண்ட்விச்சஸ் உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது. பிரிட்டிஷ் கல்ச்சர் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்த நாடுகள்ல இது இன்னும் பாப்புலர் ஆனது. இந்தியாவில கூட இதுக்கு லோக்கல் ட்விஸ்ட் வந்தது. வெஜிடபிள்ஸ், பட்டர், சட்னி மாதிரி சேர்த்து புதிய சுவை உருவாக்கினாங்க. இப்போ மாடர்ன் காலத்துல இந்த சின்ன சீஸ் சாண்ட்விச்சஸ் பர்த்டே பார்ட்டிஸ்ல இருந்து கெஃபேஸ் வரை எல்லா இடத்திலும் இருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து ஹை கிளாஸ் டீ பார்ட்டிஸ் வரை இது ஒரு காமன் ஸ்நாக்கா ஆகிச்சு. சின்ன சைஸ்ல இருந்தாலும் இதோட ஹிஸ்டரி ரொம்ப பெரியது. சிம்பிள் இன்கிரீடியன்ட்ஸ், ஈஸி ப்ரிப்பரேஷன், ஆனா அமேசிங் டேஸ்ட். தட்ஸ் த சீக்ரெட் ஆஃப் மினியேச்சர் சீஸ் சாண்ட்விச்சஸ். அடுத்த தடவை நீங்க ஒரு மினி சீஸ் சாண்ட்விச் சாப்பிடும்போது அது ஒரு சாதாரண ஸ்நாக் இல்ல, நூற்றாண்டுகள் கடந்து வந்த ஒரு வரலாறு கொண்ட உணவு என்பதை நினைச்சுக்கோங்க.